அடுத்த கட்டமாக விஜய் அவர்களும் இந்த சிபிஐயினுடைய இந்த விசாரணை வளையத்துக்குள்ளால கொண்டு வரப்படுவாங்க. ஏற்கனவே சிபிஐ விசாரணை அறிவிச்ச உடனே இவங்க ஏதோ தங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இல்லை. விஜய் அவர்களை அப்படியே தூக்கி லாக் பண்ற மாதிரி தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே இந்த சிபிஐ விசாரணையில ஆரம்ப கட்ட பிலிமினரி விசாரணை தான் போயிட்டு இருக்கு. மேலோட்டமான விசாரணையாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த கட்ட விசாரணை மிக ஆழமாக இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தாவேகாவினுடைய நிர்மல்குமார், புஷ்ய ஆனந்த் இவங்களை விசாரிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக ஆதவ அர்ஜுனா, அருண்குமார் இந்த நபர்களை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக இங்க என்னென்ன நடந்தது, இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள், இதனுடைய ஆய்வுகள், அது மாதிரி ராம்குமாரை பிடிச்சு குலுக்கக்கூடிய குலுக்கில் ராம்குமார் சொல்லக்கூடிய உண்மைகள், அதில் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன காரணத்திற்காக இந்த சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது, அது மட்டுமல்ல ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டதுக்கும் ராம்குமாருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, அந்த ட்ரோன் கேமராக்கள் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, இந்த விஷயங்கள் எல்லாம் கறந்து எடுக்கும் போது அடுத்த கட்டமாக இந்த விசாரணை போய் நிற்கக்கூடிய இடம் விஜயினுடைய இடமாக இருக்கும். விஜயை பிடித்து விசாரிக்கக்கூடிய வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த சிபிஐ விசாரணை. இவங்க தமிழக காவல்துறை, தமிழக எஸ்ஐடி விசாரிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் எஸ்ஐடி இதுவரைக்கும் அவர்களுடைய விசாரணை தீவிரப்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால் தாவேகா கட்சியை சார்ந்த நபர்களை விசாரணை வளையத்துக்குள்ளால கொண்டு வரல. சில கேமரா காட்சிகள் தான் அவங்க கையில் கிடைச்சிருக்கு. அப்போது முழுக்க இருக்கக்கூடிய கேமரா ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இவர்கள் உள்ளால சிக்கக்கூடும். இதனுடைய பாதிப்புகள், இதுக்கு காரணம் யாரு, உண்மையிலே இந்த மாதிரியான இறப்புகளுக்கு என்ன காரணமாக இருந்தது, யாருடைய அஜாக்கிரதை, இதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டமிடுதல்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த சிபிஐ விசாரணையில் என்னென்ன நடக்கு, இந்த காட்சிகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.